RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மனம் திறந்து பேச உள்ளதாக செய்தியாளர்களை அழைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என திடீர் கோரிக்கை விடுத்திருப்பது அரசியல் அரங்கை அதிர வைத்துள்ளது. ஒருங்கிணைப்பு நடவடிக்கைக்கு 10 நாட்கள் அவகாசம் கொடுத்துள்ள செங்கோட்டையன் இந்த முயற்சியை EPS செய்யவில்லை என்றால் இதே மனநிலையில் இருப்பவர்களுடன் சேர்ந்து இந்த பணியை மேற்கொள்வோம் எனவும் தெரிவித்துள்ளார். இவ்வளவு நாட்கள் அமைதி காத்த செங்கோட்டையன் தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் திடீரென அழுத்தம் கொடுத்திருப்பது அதிமுகவுக்கு புதிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. மனம் திறந்து பேச உள்ளதாக செங்கோட்டையன் அறிவித்த முதல் நாளில் இருந்து ஈரோடு மாவட்டம் கோபி பரபரப்புடன் இயங்கி வந்தது. குள்ளம்பாளையத்தில் உள்ள தனது வீட்டில் தன்னிச்சையாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்திய செங்கோட்டையன் குறித்த தேதியான 5ஆம் தேதி அன்று காலையில் செய்தியாளர்களை சந்திப்பதற்காக வீட்டிலிருந்து கோபியில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு புறப்பட்டார். செங்கோட்டையன் வருகைக்காக கோபியில் உள்ள அலுவலகம் முன்பு தொண்டர்களும் அவரது ஆதரவாளர்களும் திரண்டிருந்தனர். பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் MGR, ஜெயலலிதா ஆகியோரின் புகைப்படங்களுடன் கூடிய பிரச்சார வாகனத்தில் நின்றபடி ரோட் ஷோ நடத்தினார் செங்கோட்டையன். கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்திக்க செங்கோட்டையன் தயாரான போது புருவங்களை உயர்த்தி அனைவரும் ஆவலுடன் உற்று நோக்கினர். இது மிகவும் முக்கியமான நேரம் எனவும் தமிழ்நாடு முழுக்க இந்த பேட்டி செல்ல போகிறது எனவும் கூறி அங்கு கூடியிருந்தவர்களை அமைதிப்படுத்தினார் செங்கோட்டையன். இது மிகவும் முக்கியமான நேரம். காலத்தின் அருமை கருதி உங்கள் அத்தனை பேரையும் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவை MGR தொடங்கிய வரலாற்றை நினைவு கூர்ந்த செங்கோட்டையன் தனக்கு பொருளாளர் பதவி கொடுத்து பொதுக்குழு நடத்த ஆணையிட்டவர் MGR என புலங்காகிதம் அடைந்தார். 75 பொதுக்குழு கோவையில் நடைபெற்றது. அந்த கோவையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர், திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சி தலைவருடைய சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யா ஸ்டுடியோவுக்கு அழைத்து அண்ணன் KAK, அண்ணன் RMV இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார். அதற்கு பிறகு 77 நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விடு என்று சொன்னார். நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார். கட்சியிலிருந்து வெளியே செல்பவர்களை அவர்களது இல்லங்களுக்கே சென்று அழைப்பு விடுத்தவர் MGR என கூறி தாம் பேச போகும் கருத்துக்கு தலைப்புச் செய்தி சொன்னார் செங்கோட்டையன். புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் STS போன்றவர்கள், கோவைச்செழியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர் அவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி, தொண்டருடைய நலன் கருதி, தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன், வாருங்கள் என்று அழைத்தார். MGR மறைவுக்கு பிறகு ஆளுமை மிக்க தலைவராக 5 முறை முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்ததாகவும் திராவிடம் மற்றும் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்ளும் தலைவராக அவர் இருந்ததாகவும் செங்கோட்டையன் கூறினார். புரட்சித் தலைவை பற்றி காளிமுத்து அவர்கள், கண்ணதாசன் போன்றவர்கள், மற்ற பெயரை சொல்லவில்லை, இன்று உயிரோடு இருக்கிறார்கள், அவரை பற்றி சொல்லக்கூடாது. அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே இன்றைக்கும் நெஞ்சத்திலே முள் குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி பேசினாலும் கூட புரட்சித் தலைவர் அம்மா அவர் 1991 அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இங்க இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற
மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எழுந்து சொன்னார், இங்கே எனக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள், எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள். ஆனால் எல்லோரையும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு அங்கே இருக்கிற எனக்கு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அனுபவமிக்கவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும், ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்திலே பேசியது இன்றைக்கு சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவுக்கு பல்வேறு சோதனைகள் வந்ததாகவும் அப்போது அனைவரும் சேர்ந்து கட்சியின் பொதுச் செயலாளராக சசிகலாவை நியமித்ததாகவும் அதன் பிறகு இபிஎஸ் தேர்வு செய்யப்பட்டதாகவும் நினைவு கூர்ந்தார். இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது, இந்த இயக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாளராக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம். அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுழண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலை வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார். தனக்கு 2 வாய்ப்புகள் கிடைத்த போதிலும் அதிமுக உடைந்துவிடக் கூடாது என்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தாம் தயாராக இருந்ததாக செங்கோட்டையன் கூறினார். இந்த இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன். 2 வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்புகள் கிடைத்த போது கூட இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன். நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளருக்கு தெரியும். ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 30 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற கருத்திருந்ததை நினைவு கூர்ந்த அவர் கட்சி தொய்வாக இருப்பதாகவும் பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் எனவும் அன்றைக்கு நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், CV சண்முகம் ஆகியோருடன் சென்று இபிஎஸ்ஸிடம் பேசியதாகவும் ஆனால் அவர் இதை ஏற்கும் மனநிலையில் இல்லை என்றார். அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச் செயலாளரை சந்தித்தோம். சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது, தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை, கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும், வெளியே சென்றவர்களை இணைக்கப்பட வேண்டும், அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன், சகோதரர் எஸ்பி வேலுமணி, சகோதரர் தங்கமணி, சகோதரர் அன்பழகன், சகோதரர் CV சண்முகம், நாங்கள் 6 பேரும் அவரை சந்தித்தோம். இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது. கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனநிலையே அவர் இல்லை. வெளியில் சென்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்திய செங்கோட்டையன் வெளியில் சென்ற யாரும் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை என சசிகலா, OPS, TTV ஆகியோரின் கருத்தை எடுத்துரைத்தார். அவர்களை இணைக்கவில்லை என்றால் ஆட்சி மாற்றம் சாத்தியம் இல்லை எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். மறப்போம், மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். புரட்சித் தலைவரோட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவிட செல்வாக்கு மிக்க தலைவர் இல்லை. மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று. அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அமைதியாக இருக்கின்றவர்களை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப் போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது.
அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்களை 10 நாட்களுக்குள் இபிஎஸ் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் நாங்களே அதை செய்வோம் என்றும் செங்கோட்டையன் கெடு விதித்தார். என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மணலிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்லிக்கு சென்று பாஜக தலைவர்களை சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு, நான் மட்டும் சந்திக்கவில்லை, இன்னும் சிலரும் பாஜக தலைவர்களை கட்சியின் நன்மைக்காக சந்தித்ததாக போட்டுடைத்தார். சசிகலாவை சந்தித்ததாக கூறப்படுவது குறித்த கேள்விக்கு சஸ்பென்ஸ் என கூறி செய்தியாளர் சந்திப்பை முடித்துக் கொண்டார். பாரத பிரதமரை சந்தித்து இருக்கிறார், என்னைத்தான் பப்ளிசிட்டி பண்ணிட்டீங்க. நம்முடைய அமைச்சரிலிருந்து பாரத பிரதமரை சந்தித்து பேசியும் இருக்கிறார்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் பேசியவர்கள் இருக்கிறார். என்னை மட்டும் தனிப்பட்ட முறையிலே நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்று கேட்கக்கூடாது. அவர் அழைக்கிறார்கள், போகிறோம். போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான உறவு ஏற்படுகிறது. இன்று இணைந்து பணியாற்றுகிறார். இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லையா? எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2 பேர். என்னப்பா எதனா கேட்ட எதனா ஆளுங்கன்னு கேட்குறேன். இருங்கப்பா, நான் ஒன்று சொன்னா கேளுங்க. ஆளுநரிடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க. என்ன, அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்றுன்னு சொன்னார். எப்படிங்க இவங்க அப்படிலாம் சொல்லல, கவர்னர் கொடுத்தாங்களா? RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.